பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் தங்களுக்கான இருக்கையில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். My India, my pride. Be proud to be an Indian. Today we come together with the cause for the unity. Make it beautiful day another. Never forget the sacrifices made by the freedom fighters. Freedom lies in being born. Humanity has met its daughter. Liberty in our country. God gives us peace. Without peace, we are without freedom. On this occasion, great pride and honor. I take immense pleasure to wish you all a happy Independence Day. Let's start our program with Tamil Thai Varthal. I call upon 9th standard girls to sing Tamil Thai Varthal. My dear friends and parents, stand for Tamil Thai Varthal. அனைவரும் எழுந்து நிற்கவும். எழுந்திருக்கவும். பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் எழுந்திருக்கவும். Requested your parents and students, please be seated. பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் அமைதியாக தன்னுடைய இருக்கையில் அமர்வாறு கேட்டுக்கொள்கின்றோம். However, something you have to deserve, something you just naturally have, something that no one can take away from you. It's time to celebrate freedom. Let's salute the nation on the 78th Independence Day and wishing you all a patriotic morning. Respect the chairman, vice chairman, secretary, treasurer, correspondent, directors, principals, teachers, and all my dear parents. I welcome you all to the 78th Independence Day. Let's remember 1,000 late of the lives. So our country is breathing this day. Never forget their sacrifice. On behalf of our Silver Jubilee, I extend a warm welcome to our chief guest. We are thankful to the dignitaries for accepting our invitation. Celebrate the freedom, honor the sacrifices, and cherish the progress. Once again, I welcome you all to our Independence Day. At last, I again wish you all happy Independence Day and hope together we can build a wonderful nation. Thank you. Thank you, Nandini. Now I call upon Mr. Stephen Sir to introduce our chief guest. Please, sir. கவி சுவையை பெருக்கும், தமிழ் கலந்தால் உயிரை உருக்கும், கவலை இருளை சிதைக்கும், ஒரு கதிராய் உலகை அளக்கும், அணிப்போர் சிலம்பும் ஒலிக்கும், என்றும் அழியா புகழை விளக்கும், சிந்தை முழுவதும் இனிக்கும், இந்த உலகம் உள்ள வரையிலும் நிலைக்கும், என்னை வாழ வைக்கும் என் தாய் தமிழையும், எனக்கு வாழ்க்கை அளித்துக் கொண்டிருக்கும் என் பள்ளியையும் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன். சாதித்தவர்களின் சரித்திரம், சாதிக்க துடிப்பவர்களின் சங்கமம் டார்கெட் சில்வர் ஜூப்ளி மெட்ரிக் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய நல்லதோர் வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி என் அறிமுக உரையினை தொடங்குகிறேன். தோன்றி புகழோடு தோன்றுக, தோன்றி புகழோடு தோன்றுக என்னும் வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப
திரு பொன்னுசாமி திருமதி லட்சுமி அம்மையாருக்கு அன்பு மகனாய் 15/10/1979 ஆண்டு பிறந்தார். கல்வி ஒன்றே வாழ்வை உயர்த்தும் என்பதை நன்கு உணர்ந்து கசடர கற்று பள்ளி படிப்பை நிறைவு செய்தார். மேலும் மன்னன்பந்தல் ஏவிசி கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் பட்டமும், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை வணிகவியல் பட்டமும் பெற்று சாதனை புரிந்தவர். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்னும் நாமக்கலார் வரிகளுக்கு ஏற்ப தனது குடும்பத்தின் பாரம்பரியமான தொழிலை 3ஆம் தலைமுறையாக மாயவரம் பிரகதி ஆயில் என்னும் பெயரில் புது பொலிவுடன் தொடங்கி பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களின் கவலையை நீக்கி வாழ்வில் வெளிச்சம் தந்தவர். மாயவரம் பிரகதி நிறுவனத்தின் மூலம் 61 வகையான பொருட்களை உள்நாட்டிலே உற்பத்தியாகும் மூலப்பொருட்களை கொண்டு தயாரித்து சந்தைப்படுத்துவது அந்நிறுவனத்தின் தனி சிறப்பாகும். கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது. கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது. ஆனால் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது எனும் நான் முத்துக்குமாரி வலிமை மிகுந்த நம்பிக்கை வரிகள் ஏற்ப ஆரோக்கியமான தலைமுறையை நோக்கி அழைத்து செல்வது என்பதை தன்னுடைய நிறுவனத்தின் குறிக்கோளாக கொண்டு தன் நிறுவனத்தின் மூலம் உற்பத்தியாகக்கூடிய பொருட்களை சிங்கப்பூர், கனடா, UK, USA, செஷல்ஸ், நார்வே, கனடா, துபாய், ஆஸ்திரேலியா, சவுதி உள்ளிட்ட 13 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து தமிழரின் பெருமையை தரணி முழுவதும் பரவ செய்தவர். தான் மட்டும் வாழ்வில் உயர்ந்தால் போதாது, தன் நாட்டு மக்களும் வாழ்வில் உயர வேண்டும் என்ற உன்னத நோக்கம் கொண்டவர். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்னும் வரிகளுக்கு இலக்கணமாய் பிறப்பால் உயர்வு தாழ்வு கருதல் கூடாது, பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் என்ற வாழ்வியல் நெறியை அறநெறியாக கொண்டு ஏழைகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்விலை மேம்படுத்த பல்வேறு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி துயர் துடைத்தவர். பெண்கள் வளர்ச்சியில் தான் ஒரு சமூகத்தின் வளர்ச்சி உள்ளது. பெண்களின் வளர்ச்சியில் தான் ஒரு சமூகத்தின் வளர்ச்சி உள்ளது என்பதை அறிந்து தன் நிறுவனத்தின் மூலம் பெண்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி சொந்த காலில் நிற்பதற்கு வழிவகை செய்துள்ளார். மேலும் மாவட்ட அளவில் சிறந்த தொழிலதிபருக்கான விருதினை தமிழக அரசு வழங்கி சிறப்பித்துள்ளது. சிறந்த தொழிலதிபருக்கான அடையாள விருதினையும் பெற்றுள்ளார். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் விருது என 100க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்ற விருதுகளின் தலைமகன், டார்கெட் கல்வி குழுமத்தின் பொருளாளர், பிரகதி ஆயில் நிறுவனத்தின் CEO, நமது பள்ளியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு பி. செந்தில்குமார் ஐயா அவர்களை தங்களுக்கு அறிமுகம் செய்வதில் அளவற்ற மகிழ்ச்சி. Thank you, sir. Now I request our chief guest to achieve the honor. Please, sir. I request our vice chairman, sir, to honor our chief guest with joy. Please, sir. Now I request our secretary, sir, to present the memento. Please, sir. Thank you, sir. Irrespective of our culture, civilization, caste, creed and religion, the most important binding factor is our national flag. The tricolor symbolizes courage, truth and prosperity. May I request our chief guest to come and hoist our national flag. Please, sir. அனைவரும் எழுந்து நிற்கவும். அனைவரும் எழுந்து நிற்கவும்.
Bomb salute. Order. The joy, happiness, optimism, idealism, sunshine, brightness, peace and harmony. சுதந்திரம் என்பது எளிதாக கிடைப்பதில்லை. அதனை உடல் பொருள் ஆகியோரை வழங்க வேண்டும். வாணிகம் புரிய வந்த வெள்ளையர்கள் நம் நாட்டை தூண்டு சென்றவர்கள் கைப்பற்றி ஆளத் தொடங்கினர். சுமார் 200 வருடங்களுக்கு மேல் நம் நாடு அடிமை வாழ்வில் சிக்கியிருந்தது. மொழி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி, பிற மேம்பாட்டு வளர்ச்சி ஆகியவற்றிற்கு வழி இல்லாமல் போயிற்று. ஏழ்களும் இயலாமையும் குடிக்கொண்டன. வேலை வாய்ப்பிற்கு வழி இல்லை. வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கும் மறுக்கப்பட்டன. இந்நிலையில் இழிப்பாய் நாடுடா, உன் நாடை காக்க புறப்படு, நாடை காக்குவதற்கென்ன நீ எல்லையை தொடர்ந்திரு என்னும் வரிகளை ஏற்க நம் சுதந்திர போராட்ட வீரர்கள் பல போராட்டத்திற்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்றது. ஆங்கிலேயரின் ஆட்சியின் மீது வரலாற்று நூல்கள் கூறுகிற மிக மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம். ஆனால் பிரிட்டிஷ் பறவையைப் போலவே இந்தியாவும் சாவலில் எழுந்து உலகின் சக்தி வாய்ந்த முன்னேற்றம் நாடாக கைப்பிடித்தது.
வாழ்ந்தான். அன்று வாழ்ந்த தமிழன் தம் மொழிக்காக வாழ்ந்தான். ஆனால் இன்று யாருக்காக வாழ்கின்றோம் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்குமா? இன்று நம்மில் சிலர் நம் மொழிக்காக அடையாளத்திற்காக போராடும் போது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி என்பதை சிந்திக்க வேண்டும். இடத்தை அழகு வைத்துவிட்டு மொழியை கொடுத்துவிட்டு வாழ்வதற்கு தமிழன் ஒன்றும் தாழ்ந்தவன் அல்ல. உலகமே ஒரு சிற்றூராய் சுருங்கி வரும் வேளையில் தமிழன் என்ற குறுகிய பார்வை தேவையா என்று புரிதோடற்ற சிலர் வினா தொடுக்கிறார்கள். 6 அடி உயரம் கொண்ட மனிதனை கூட நீங்கள் ஆதார் அட்டை வைத்துதானே மதிக்கிறீர்கள். 6 அடி உயரம் கொண்ட மனிதனை கூட நீங்கள் ஆதார் அட்டை வைத்துதானே மதிக்கிறீர்கள். அப்படி இருக்க இனத்திற்கு ஒரு ஆதாரம் வேண்டாமா? அதுதான் எங்கள் இன அடையாளம், அதுதான் எங்கள் வரலாறு. வேட்டிய உயர்த்தி கட்டு, மீசைய முறுக்கி கிட்டு, ஊரெல்லாம் முரசுக்கட்டு, வேணுண்டா ஜல்லிக்கட்டு, எதிரிகளை ஓரங்கட்டு, நான் தமிழண்டா மாறுக்கட்டு, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இன்று போராடி வெல்லும் குணம்தான் தமிழனின் குணம் என்றாகிவிட்டது. காவேரிக்காக கர்நாடகாவிலும், விவசாயத்திற்காக டெல்லியிலும், ஜல்லிக்கட்டுக்காக மெரினாவிலும் போராடியவன் என் தமிழன். இன்றும் தொடர்கிறது அவனது போராட்டம். ஆம், மொழிக்காகவும் நீட்டுக்காகவும். பாலாரையும் தேனாரையும் பாழாக்கி விட்டவனே, பாலாரையும் தேனாரையும் பாழாக்கி விட்டவனே, ஏரி குளங்களை கூறு போட்டு விற்றவனே, ஏரி குளங்களை கூறு போட்டு விற்றவனே, நீர் கேட்டால் மோர் தரும் பரம்பரையில் பிறந்தவனே, நீர் கேட்டால் மோர் தரும் பரம்பரையில் பிறந்தவனே, சோறு கேட்டால் ஊரை விற்று சோறு போட்டிருந்தவனே, சோறு கேட்டால் ஊரை விற்று சோறு போட்டிருந்தவனே, வந்தோரை வாழ வைத்தே வம்பாகி போனது ஏன்? வந்தோரை வாழ வைத்தே வம்பாகி போனது ஏன்? உன் நிலத்தை நீயே கொன்று உன் மகிமை இழந்தது ஏன்? உன் நிலத்தை நீயே கொன்று உன் மகிமை இழந்தது ஏன்? இனியாவது வீட்டிற்கு ஒரு மரந்தண்டை வளர்ப்போம். இனி நீருக்காக எவனிடமும் நீ கையேந்தி நிற்காதே. இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அன்று மாடு தன் கன்றுக்காக நீதி கேட்டு மன்னனிடம் நின்றது. இன்று மாட்டுக்காக நீதி கேட்டு நின்றவன் என் தமிழன். கூகுள் நிறுவன தலைவர் சுந்தர் பிச்சை ஒரு தமிழன் அல்லவா? உலக மக்களால் தவிர்க்க முடியாத இமெயில் வடிவமைத்த சிவா ஐயாதுரை ஒரு தமிழன் அல்லவா? முன்னாள் குடியரசுத் தலைவரும் விஞ்ஞானியுமான அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழன் அல்லவா? கணித மேதை ராமானுஜரும் ஒரு தமிழன் அல்லவா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் என் தமிழனின் பெருமையை. இந்த உலகத்தை ஆளும் திறமை உன்னிடம் உள்ளது என்பதை தமிழா நீ மறந்து விடாதே. நரை கூடி கிட பருவம் எய்தி கொடும் கூற்று கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன். தமிழா நீ போராடு. தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வாழ்க தமிழ், வளர்க தமிழினம். நன்றி, வணக்கம். Thank you, Keetana. Now we call upon Tamanya Mustafi to share a few words about the sparkling spirit of patriotism in you. Dear fellow citizens, my dear teachers and respected guests, good morning to all. I am Jayamani, very much pleased to talk about sparking patriotism among you. You are backbone of our country. Your energy and creativity shape future of our nation. Give me 100 youth, I will transform India as #1 nation in wealth. Said by Swami Vivekananda. Friends, our mother nation have 50% of youth population, but we are not developed yet so far. Do you know why and why? Unfortunately, our youth are suffering from many issues like issues of social media, violence, depression, drug and alcohol use. Many of the youth don't listen to their parents. These activities not only pull down our youth, but also the growth of our nation.
On this good day, I am requesting you all to leave away such practices and try to build our nation in a good way. I demand you all to understand our culture and integrity. I want to mention some youth from India made important contribution. Freedom fighter Subhash Chandra Bose founded Indian Army at the age of 23. Cricket god Sachin Tendulkar founded Indian Army at the age of 16. Badminton trainer Saina won her first Olympic medal at the age of 20. Deepika became #1 archer at 18. Like our youth, we can also make wonder and make our country prouder. If we can't, then who can? Let's walk on the path of our forefathers, Dr. Abdul Kalam and Swami Vivekananda. Arise, awake and stop, not until the goal is reached. Jai Hind, Jai Hind, Jai Hind. Thank you, Tamilni. Now I request our chief guest to address the gathering. Please, sir. Dear Chairman, Vice Chairman, Secretary Sir, Correspondent, Principal, Vice Principal, teachers, parents and my dear students. Good morning all. அனைவருக்கும் டார்கெட் சில்வர் ஜூப்ளி பள்ளியின் சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 15னாலே நமக்குலாம் என்ன ஞாபகத்துக்கு வருது? வெரி குட். உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ், கரெக்டா? பரவாயில்ல, ஆக்டிவா இருக்காங்க எல்லாரும், பேசிட்டு பதிலாம் சொல்றாங்க. சூப்பர். எத்தனாவது வருஷம் இது சுதந்திர தினம்? 78. வெரி குட். இவ்வளோ பேர் பதில் சொல்றீங்க. சுதந்திர தினத்தை அன்னைக்காவது நம்மளுடைய பழைய தியாகிகள் எல்லாம் ஒரு கொஞ்சம் நேரம் ஞாபகப்படுத்தி அவங்களுக்காக ஒரு நன்றி சொல்கிற தினமாக தான் இன்றைக்கி எல்லாம் லீவ் விட்டுருக்கோம். முதல்ல இன்றைக்கி எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய ஒரு அர்ப்பணிப்பு தான். எல்லாம் இன்றைக்கி வீட்டில் படுத்து தூங்காமல் ஸ்கூலுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய வெற்றி. அதிலும் இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் பேசினாங்க, ரொம்ப சூப்பராக பேசினாங்க. ஸ்டேஜ் ஏறி பேசுகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். மைக்கை தொட்டாலே கையெல்லாம் நழுவும். அந்த மாதிரி நேரத்தில் ஸ்டேஜ் ஏறி ஒரு சுதந்திர தினத்தன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு கம்பீரமாகவும் அழகாகவும் பேசின எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக என்ன பண்ண முடியும் இந்த நாட்டுக்கு? ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டோ போய் நாட்டுக்காக ஒரு போர் புரிஞ்சு பண்ணுங்கிறதெல்லாம் முடியாது. நம்ம ஸ்டூடெண்ட்டாக என்ன பண்ணலாம்? இப்போ கவனிக்கல போல இருக்கு யாருமே. நல்லா படிக்கணும். வெரி குட். அப்புறம் வேற என்ன செய்யலாம்? நம்ம கூட இருக்கவங்களுக்கு உதவி செய்யலாம், பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம். காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்? 5 மணி. அழகாக கை தூக்கி சொல்கிறாரு பாரு. வெரி குட். 5 மணிக்கு அப்புறம் தூங்கலாமா? கண்டிப்பாக தூங்கக்கூடாது. 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். முதல்ல 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும். என்ன முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணணும். ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு 15-20 நிமிஷமாவது எக்ஸசைஸ் தான் பண்ணணும்ல, நல்லா டான்ஸ் ஆடலாம் வேர்க்கிற மாதிரி. உடம்பு பார்த்துக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் ஏதாவது வீட்டில் பண்ணிட்டு. என்ன சின்ன சின்ன ஹெல்ப்னா, நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சுன்னா அந்த பெட்ஷீட் மடித்து வைக்கிறதே ஒரு பெரிய ஹெல்ப். டெய்லி அதை செஞ்சு பாருங்கள், அப்பா அம்மா உங்களை எப்படி சூப்பரான பையன்னு சொல்லுவாங்க. அப்புறம் காலையில் ஒரு 1 மணி நேரம் படித்து பாருங்கள், 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். கூட இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வர்றீங்க, ஸ்கூலில் என்ன பண்ணலாம்? கீழே இருக்க பேப்பர் எடுத்து போடுறது, வழியில் ஒபீடியண்ட்டாக இருக்கிறது, டீச்சர்ஸுக்கு சொல்கிறத கேட்குறது, நல்லா படிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதே உங்களுடைய ஏஜுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம். ஃப்யூச்சரில் நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம படிப்போம், நல்ல விஷயங்கள் செய்வோம்.
இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டாலே போதும், இனிமேல் நம்மளால் படிக்க முடியுமா, நல்ல மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு. இதுக்கு ஒரு யானை கதை சொல்லுவாங்க, யானை கயிறு. அது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யானையை ஒரு சின்ன கயிறில் கட்டி போட்டிருப்பாங்களா, செயின்லேயோ கயிறுலையோ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அதால் அறுத்துக்கிற முடியுமா, முடியாதா? முடியும்ல. ஆனால் அது அறுத்துட்டு போகாது. எதனாலன்னா அது குட்டியாக இருக்கும் போதே அது காலில் அந்த சின்ன கயிறுலையோ செயின்லையோ கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ அதை அறுத்து பார்த்து அறுக்க முடியாது. அது அப்படியே நினச்சிக்கும் நம்மளால் முடியாதுன்னு. அது பெருசாக பலசாலியாக ஆனதுக்கு அப்புறமும் நம்மளால் முடியாதுங்கிற ஒரு எண்ணத்திலேயே அதை அறுக்கிறதுக்கு முயற்சியே பண்ணாது. நம்ம அந்த மாதிரி இருக்கலாமா? அதுக்கு 5 அறிவு. நம்ம அப்படி இருக்கலாமா? ஒரே தடவை எக்ஸாமில் மார்க் கம்மியாக வாங்கிட்டாலும் அடுத்த தடவை நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா முடியுமா? வெரி குட். ஸோ நம்மெல்லாம் வாழ்க்கையில் என்னவாக போகிறோன்னு ஒரு அச்சீவ் பண்ணிட்டு அந்த விஷயம் நாட்டுக்கும் நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் நல்ல விஷயமா இருக்கணும். ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் நாட்டுக்கும் நல்ல விஷயமா இருக்கிற மாதிரி ஒரு தொழிலை சூஸ் பண்ணணும். இப்போ வீட்டில் அப்பாவே ஒரு டீ கடை வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணோம், அதை எப்படி மக்களுக்கு நல்லதாக கொடுக்கலாம், நல்லபடியாக செய்யலாம் அப்படின்னு யோசித்து ஒரு நல்ல சர்வீஸ் மைண்டோட ஒரு தொழிலையும் செய்யணும், ஒரு சேவை செய்யணும். இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடையலாம். நாட்டுக்கும் வீட்டுக்கும் நம்ம படித்த பள்ளிக்கும் ஒரு பெருமையை தேடி தந்த மாதிரி இருக்கும். அனைவருக்கும் நம்ம ஸ்கூல் சார்பாக வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. It's time to cultural. அமைந்த
நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ சக்தி இருந்தால்தான் சத்திரம் உண்டாகும் சட்டம் கையில் கொண்டு நீதி நிறுத்திவிடு சரியா இல்லை என்றால் அது பேரை அறுத்துவிடு புலி போல் வேதம் புலி போல் வேதம் அடையில ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். What a mind-blowing performance! Action team Arjun da. Happy Republic Day. Happy Republic Day. என்ன சொன்னாலும் யோசிச்சு பாரு. பாத்தியா லிரிக்ஸ் தப்பா பாட்டு போது. சுதந்திர இந்தியா என்ற மாபெரும் கனவு பிறந்த நாள் ஆகஸ்ட் 15, 1947 ஆண்டு. 200 ஆண்டுகளாக நம் சொந்த நாட்டிலேயே அடியிருக்கு அடிமையாக இருந்த நாள். நாம் சுதந்திர காற்று சுவாசிக்க நம் முன்னோர்கள் கொடுத்த வரை கொஞ்சம் நச்சமல்ல. நடந்தது என்ன? இது இந்திய சுதந்திரவாதம். India is back.
மகனே, உனது வாழ்வில் துன்பத்தை தோறும் யாராவது ஒருவரின் வாழ்வில் நீ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து முன்னேற்ற பாதையில் கொண்டு என்றால் நீ மனிதனாக பிறந்ததின் பலன் உன்னை முற்றிலும் அடையும். கடவுள் எப்போது உனக்கு அதை செய்வார். தைரியம் இல்லாம காசு இல்லாம வெறும் கனவோட ஜெயிச்சேன் என்னோட ஹீரோ. In India, where there is recklessness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world.
சிங்கத்தோட மூச்சு அர்ஜுனோட பயங்கரமா இருக்கும். We thank our teaching and non-teaching staff for their tireless support.